அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளைய நாள்ல நமக்கு வசந்த பஞ்சமியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2-2ங்கிற போர்ச்சலும் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த 2 சக்தி வாய்ந்த நாட்களும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ரகசிய பொருள் மட்டும் இருந்தாலே போதும். ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகும்னே சொல்லலாம். 7 ஜென்ம பாவத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய, அதுவும் உடனடியா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு 3 லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். இதுல கோல்டு லெவல்னு ஒரு லெவல் இருக்கு. தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, வட்டி கட்டியே காலம் போகுதுன்னு சொல்றவங்களுக்காகவே இந்த கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ல நான் ஒரு மாசத்துக்கு 2 முறை ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை தினமும் காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இதுவே பல மடங்கு பணத்தை உங்களுக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். அதுக்காக வால்பேப்பரை மட்டும் பார்த்தா போதும், உழைக்காம காசு வரும்னு சொல்லி நான் சொல்ல வரல. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் தடையில்லாத வருமானம், நிரந்தர வருமானம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் நல்லாவே வேலை செய்யும். அடுத்ததா இந்த கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கோல்டன் மினிட்கான வீடியோவையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோல்டன் மினிட் டெய்லி 1 நிமிஷம் வரும். இந்த நேரத்துல நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். அந்த 1 நிமிஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நாளைக்கு நமக்கு வசந்த பஞ்சமி இருக்கு. தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை நாம ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி தான் வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி நாள்ல தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது. நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய பஞ்சமி திதினே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பொருள்ல 2 சொட்டு மட்டும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வாழ்க்கை மேஜிக் போல மாறுறதுக்கு நாளைய நாள்ல நாம காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா அதே வீடியோல 3வது பரிகாரமா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை இந்த நாள்ல இருந்து ஒரு நல்ல ஆரம்பத்தை நோக்கி போறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரே வீடியோல 3 விதமான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்றதுக்கு, அந்த கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கஷ்டம் குறையறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ரகசிய பொருள் இருந்தாலே போதும்னு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. அதாவது பிரஷ் பண்ணிட்டு தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கூட நீங்க தண்ணீர் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தண்ணீர் குடிங்க. நாளைக்கு காலையில மற்ற வேலைகளை பாக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிறா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது இன்னமுமே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். நாளைக்கு நமக்கு வசந்த பஞ்சமி மட்டும் இல்லாம டூங்கிற போர்ட்டலும் நமக்கு ஓபன் ஆகுது. அந்த வகையில இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்ந்தாதான் நாம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கான புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்குமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கட்டாயமா நாம தீர்க்கணும். இப்படிப்பட்ட கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை இருந்தாலே போதும். கோதுமை மாவு இந்த பரிகாரத்துக்கு வேண்டாம், முழு கோதுமை தான் வேணும். இந்த கோதுமை மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையை வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்த்து வைக்கும். சரி, இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு முகம் கை கால் கழுவிட்டு பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உங்க வீட்ல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமைய உங்க கையில நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரணும், 7 ஜென்ம பாவம் நீங்கணும்னு சொல்லி மனசுருக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு, நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கைப்பிடி அளவுக்கு கோதுமையை எடுத்து கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான தானம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்த்து வைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் படிப்படியா குறைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க தினமுமே செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் தவறாம செய்யலாம். இதுவும் உங்களால முடியலன்னா நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி ஒரு சில விசேஷமான நாட்கள்ல மட்டுமாவது இந்த மாதிரி தானம் பண்றதுக்கான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறைஞ்சு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா அமையும். அதனால நாளைய நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.